அண்ணன் நடப்பேன் அச்சு வெள்ளம் போல் இருப்பேன். அடிபண்டுகளா சித்தீர போல் நான் சீரிப்பேன். அடிபண்டுகளா சித்தீர போல் நான் சீரிப்பேன். போடு போடு போடு. போடு போடு போடு. இப்படி கூட்டத்துக்கு நடுவுல சென்று அது யாரு? இவர் தாண்டா என்னைய 4 வருஷமா வச்சு பாதுகாத்தாரு. 4 வருஷமாவா? ஆமாடா. சரி. அட எனக்காக அந்த கடலை கொள்ளையே எழுதி வச்சாரு. இப்ப காலை பொளந்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஐயா நல்லா இருக்கீங்களா மச்சான்? என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குற? நல்லா இருக்கீங்களா இல்லையா? என்ன ரொம்ப வெக்கப்படுறீங்க? அப்படியே குனிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க. எங்க அக்காங்க பக்கத்துல வச்சுக்கிட்டே இப்படி பகுமானமா பல்ல காமிக்கிறா நீங்க. மச்சா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். இந்த மச்சா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். மச்சான் வர்றவும் இல்ல. மச்சானுக்கு என்ன ஆச்சு? மச்சானுக்கு மாடு மிதிச்சிருச்சு. தலையில மிதிச்சிருச்சுடா. மச்சான் வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். மச்சான் வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். மச்சான் வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். மச்சான் வரவும் இல்ல. அடிபொட்டுகளா மல்லிகைப்பூ வாட்டிருச்சு. அடிபொட்டுகளா மல்லிகைப்பூ வாட்டிருச்சு. போடு போடு போடு. ஆண்டி ஆண்டி அழுவுற? ஆண்டி இல்லடா நான் தான்டா அழுவுறேன். ஆண்டி அழுவுற? ஐயா நாங்க 5 வயசுல அதிக அழுவாத. நாங்க ஆடாட்டம் உள்ள 10 வயசுல பல்லாங்குழி ஆடையில. நல்லா தானே பேசிக்கிறது. ஆண்டி அழுவுற? இது யாரு தெரியுமா? அது யாரு? இதுதான் எங்க மூத்த அக்கா நக்குமா. நக்குமாவா? ஆமாடா. பேரு அதானா? அதுதான் பேரு. சரி. நாங்க அக்கா தங்கச்சி மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேரு? 7 பேரு. பெருங்கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க மொத்தம் 7 பேரு. இதுதான் மூத்த அக்கா நக்குமா. சின்ன அக்கா பேர் என்ன? என்ன மண்டே திருப்புற ரொம்ப. இது என்ன மண்டே நாரதர். எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன். என்ன பொந்துக்குள்ள போய் இந்த இருக்குதே சின்ன அக்கா சிம்புறேன். ஐயா நக்கரச்சு போறாங்க. என்ன இப்படி போற? பார்வை கற்பூர தீபமா அந்த மாதிரில போயிட்டு இருக்க. இது என்ன மண்டை பணம் கொட்ட மண்ட மாதிரி ஆயி போச்சு. நல்லா இருக்கிறியா? எங்க ஐயா அங்க வீட்லயா? வீட்ல விட்டுட்டு நீ எதுக்கு இங்க வந்த? என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கலாம்டா. பாத்தியா? வேலை வெட்டிக்கலாம். நீ போறியா இல்லையா? விவசாயம் பாக்குறியோ? இந்த காலத்துல ஆத்தா விவசாயம் பாக்குதாண்டா. நல்லா ஜோரா கை தட்டுங்க எல்லாரும். ஆமா ஆமாங்கற. உலகத்திலே இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமாடா? என்ன வேலை? இந்த உட்கார்ந்து தவள அடிக்கிறாரு பாருங்க டாக்டர் மாசு. ஆமா சாதாரணமான ஆளு கிடையாது. சாதாரணமான ஆளு கிடையாது. அமெரிக்க தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலம் டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு. ஆமா டாக்டர் பட்டம் பெற்று இங்க வந்திருக்காரு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா இவர் ஜெருசலேம் நகருக்கு போயிட்டாரு. அங்க போய் அவர் ஒரு டாக்டர் பட்டம்
பட்டம் வாங்கியிருக்காரு. ஆமா ஆமா. எப்படிப்பட்ட கலைஞர்லாம் வந்திருக்காங்க. எந்த வேலை கஷ்டமான வேலை? இந்த உட்கார்ந்து தவுல் அடிக்கிறாரே தவுல்காரரு. ஆமா. அது கஷ்டமான வேலையா? பின்ன இல்லையா? அட போடா லூசு பயல. ஆமா. அப்புறம் எது கஷ்டமான வேலை? அதெல்லாம் சும்மா டொப்புரி மேட். அப்புறம் என்ன கஷ்டமான வேலை? இந்த கீழ உட்கார்ந்து ஆடியோ போறான் பாரு நம்ம ஆடியோக்காரன். ஆமா. அது கஷ்டமான வேலையா? என்ன காதுல ஓதுறாரு இருந்தாலும் தயவு செய்து இந்த இரு உறவுகளும் சுத்தி ரவுண்டு கட்டி நிற்கக்கூடிய எனதருமை மாமா மச்சான் தயவு செஞ்சு அமர்ந்திருந்து நிகழ்ச்சியை காவல்துறையினரின் சிறிய வேண்டுகோள். தயவு செய்து அமர்ந்திருந்து எல்லாம் உட்காருங்கண்ணே. அப்படியே உட்காருங்க. நல்லா இருப்பியா? நல்லா உட்கார். அவங்க எல்லாம் ஏன் தெரியுமா அப்படி அண்டடே? அவங்க எல்லாம் ஏன் தெரியுமா அப்படி அண்டை கட்டி நிக்கிறாங்க? ஏன் அண்டை கட்டி நிக்கிறாங்க? அவங்க எல்லாம் இப்பதான் குடும்ப கட்டுப்பாடு பண்ண டோக்கன் போட்டுருக்காங்க. அப்ப ஆல்ரெடி உட்கார்ந்திருக்காங்களே அவங்க எல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. எந்திரிச்சா தையல் புருட்டுன்னு புரிஞ்சிரும். அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. ஐயோ உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. திரும்ப உலகத்திலே அது கஷ்டமான வேலை. இந்த உட்கார்ந்து ஆடியோ போற மாதிரி நம்ம ஆடியோக்காரன். ஆமா. அது கஷ்டமான வேலையா? பின்ன இல்லையா? அதெல்லாம் சும்மா சுஜிபி மேட்டர். அப்புறம் எது கஷ்டமான வேலை? உலகத்திலேயே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. என்ன வேலை? யாருமே செய்ய முடியாத வேலை. அப்படி என்ன வேலை? என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன்டா. சொல்லு பாப்பா. இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். சொல்லு பாப்பா. 100 நாள் வேலைடா. போச்சுடா. என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும்? இந்த ஆத்தா கையை தட்டி சிரிக்குது. அடி ஆத்தி எவ்வளவு கஷ்டம். இது என்ன பல்லு இல்லாம பல்ல காமிச்சிட்டு சிரிக்குது? ஏன் காத்து ஒரு மாதிரி அடிக்குது? எவ்வளவு கஷ்டம். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம். எங்க ஊர் ஏற்கனவே 100 நாள் வேலைக்கு 10 மணிக்கு தான் கிளம்புனாங்க. இப்ப எப்படி போறாங்க? இப்பெல்லாம் 6 மணிக்கே கிளம்பிடுறாங்க. வாங்கடி போட்டா எடுக்க போவா. அப்ப முரட்டு கிளவியா இருக்கும்ல. அப்படின்னு ஒரு சவுண்ட் தான் வரும். சரி. வீட்ல கிடக்குற கிளடு கட்ட எல்லாம் எந்திரிச்சு வந்துருவாங்க. வரும்போது சும்மா வர மாட்டாங்க. எப்படி வருவாங்க? கையில ஒரு ஓட்ட சாந்து சட்டி கிட்ட இத்து போன கூட இடுப்புல ஒரு புள்ள கூடவே ஒரு நாய்க்குட்டி. எதுக்குடி? புள்ள பீ வேண்டா ஒழுங்கு நக்கிறதுக்கு. கர்மம். அட அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. எப்படி போய் அங்க போய் வேலை வாப்பாவ பாரு. வேலை எப்படி பாப்பா? இந்த மம்பட்டி இத்தா தட்டியா இருக்கும். அத தூக்கி வெட்டுவாங்க. ஆனா மண்ணு வராது. இந்த புல்லு அதை இழுத்துக்கிட்டு புடுங்குவாங்க. அதுல உள்ள நுனியே ஆகாது. இதுக்கு எவ்வளவு தெரியுமா சம்பளம்? 280 ரூபாய். அதுல சேர்த்து கேட்டுக்குவாங்க. உனக்கு இந்த ஏடி மூட்டி கார்டு வந்துருச்சாடி? அது ஏடிஎம் கார்டு. அதத்தான் அப்படி சொல்லுது. ஏடி மூட்டி கார்டு. ஆமா. அதுல வேற அட்டையில ஏறிச்சான்னு கேட்பாங்க. அடியே உனக்கு அட்டையில ஏறிருச்சா? எனக்கு இன்னும் ஏறல. அந்த கிளர்க் வரட்டும். அவன் மசத்த புடிச்ச ஆயல. கிளர்க்க கொன்றுங்க. இந்த வந்துற எங்க ஆளுலாம் எங்கடா அவன்? மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். மாமா வரப்போம் இல்ல. அடி பொண்டுகளா மல்லிகைப்பூ வாட்டி இருச்சே.